செலவுக்காக டாய்லெட் சுத்தம் செய்த ஹீரோ யார் தெரியுமா? 90s கிட்ஸ்களோட சாக்லேட் பாய் லிஸ்ட்ல இருந்தவர் தான் அப்பாஸ். வெள்ளையா கொழு கொழுன்னு 1996ல காதல் தேசம் படத்துல அறிமுகமான அப்பாஸ் அதை தொடர்ந்து மின்னலே, படையப்பா, பம்பல் கே சம்பந்தம், காதல் வைரஸ் உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்சாலும் சரியான வாய்ப்பு கிடைக்காததால வேற வழியே இல்லாம திருட்டு பயலே படத்துல வில்லனா நடிச்சார். ஆனாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாததால சினிமாவில இருந்து விலகி கல்யாணமாகி 2 குழந்தைகளோட நியூசிலாந்து செட்டில் ஆனார். அந்த வகையில குடும்பம் நடத்த செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கறதால பைக் மெக்கானிக்காகவும் டாக்ஸி டிரைவராகவும் வேலை செய்திருக்கார். இதெல்லாம் கூட பரவாயில்ல மக்களே, ஒரு கட்டத்துல டாய்லெட் கிளீனிங் பண்ற வேலை கூட செய்திருக்கார். இத அவரே ஒரு இன்டர்வியூல எந்த ஈகோவும் இல்லாம ஷேர் பண்ணார். இப்ப 50 வயசாகிற அப்பாஸ் மறுபடியும் 11 வருஷங்கள் கழிச்சு ஜிவி பிரகாஷ்குமார் ஹீரோவா நடிக்கிற படத்துல வில்லன் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காராம். பொள்ளாச்சி பகுதியில நடிக்கிற இந்த படம் அப்பாஸுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும்னு வாழ்த்துக்களோட கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். நான் சின்ன வயசுல ஓவர் சேட்டை பண்ணுவேன், கலகலப்பா இருப்பேன். ஆனா என் மகன் அப்படி இல்லைன்னு அவனுக்கு DNA டெஸ்ட் பண்ண அவன் எனக்கு தான் பிறந்தான ரிசல்ட் வந்துச்சுன்னு பேசியும் அதிர்ச்சி கொடுத்தாரு அப்பாஸ்.